நாம் தமிழர் கட்சி சார்பில் தர்மபுரியில டாக்டர் அபிநயா போட்டியிடும் நிலையில அவரின் பிரச்சாரம் எவ்வாறு இருக்கு? கள தகவல்கள் குறித்தான விவரங்கள் ராஜேஷ். நிச்சயமா நீங்க நாம் தமிழர் வேட்பாளர் பத்தி கேக்குறீங்க. அவங்க டாக்டர் அபிநயா. அவங்க பாத்தீங்கன்னா கால்நடை வளர்ப்புல ஆர்வமா இருக்காங்க, இயற்கை வேளாண் பண்றதுல ஆர்வமா இருக்காங்க. இதையெல்லாம் கொண்டு போய் மக்கள் கிட்டையும் காட்டுறாங்க. அவங்களுடைய பாருங்க, நான் தோட்டத்துல விவசாயம் பண்றேன், நானே எங்க வீட்டுல ஆடு மாடுலாம் வளர்க்குறேன் அப்படின்னு சொல்லி அதை காட்டுறாங்க. நாம் தமிழர் கட்சியினுடைய அந்த தேர்தல் வரைவு அறிக்கை அதை கொண்டு போய் காட்டுறாங்க. குறிப்பா சீமான் அவர்களுடைய கொள்கைகள், சீமான் என்னென்ன விஷயங்கள்லாம் பேசுறாரோ அதையே தான் அவங்க பிரச்சார காலத்திலும் போய் பேசுறாங்க. மக்கள் எங்கெல்லாம் இருக்காங்களோ, கிராமப்புறங்கள், ஆலமரத்தடி, டீ கடை, இந்த மாதிரி சின்னதா 10-20 பேர் இருந்தா கூட அங்க போய் நின்றுட்டு பாத்தீங்கன்னா டாக்டர் அபிநயா நாம் தமிழர் கட்சி ஆதரிச்சு பிரச்சாரத்தில் ஈடுபடுறாங்க. மைக்கு சின்னம் எங்களுக்கு புதுசா கொடுத்திருக்காங்க, ஏற்கனவே இருந்த விவசாய சின்னம் இந்த முறை எங்களுக்கு கிடையாது, அதனால மைக்கு சின்னத்துல ஓட்டு போடுங்கன்னு சொல்லி அவங்க பிரச்சாரம் பண்றாங்க. அவங்களும் தம்பிகள் நிறைய பேரை கூட்டிட்டு போயிட்டு ரொம்ப தீவிரமா பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காங்க. குறிப்பா சொல்லணும்னா இயற்கை விவசாயம், அதே போல தண்ணீர், தொடர்ந்து பல கார்பரேட் நிறுவனங்கள் போன்றவெல்லாம் தண்ணி எடுக்கக்கூடிய காரணத்தினாலதான் இங்க பிரச்சனை இருக்கு. அதே மாதிரி நம்ம தர்மபுரியிலிருந்து பக்கத்துல பெங்களூர் உள்ளிட்ட பல மாநிலங்களுக்கு போய் இளைஞர்கள் வேலை செய்யறாங்க. ஆனா வட மாநில தொழிலாளர்கள் இங்க குறைந்த கூலிக்கு வேலை செய்யறாங்க. நம்மளுடைய தமிழர்களுடைய வேலை வாய்ப்பு எல்லாம் பறிபோகுது. இதையெல்லாம் மீட்டெடுக்க வேண்டிய தேவை இருக்கு. அதனால நாம் தமிழர் கட்சிக்கு ஓட்டு போடுங்கன்னு சொல்லி மண் சார்ந்த அரசியலை பேசக்கூடியவராக டாக்டர் அபிநயா இருக்கின்றார். அவரும் மிக தீவிரமாக பிரச்சாரம் செய்து கொண்டிருக்கிறார். தர்மபுரியை பொறுத்தவரையிலே வெயில் 4-5 மணியை கடந்து விட்டாலும் உச்சி வெயில் மண்டையை பிழைக்கிறது என்று சொல்லக்கூடிய அளவுக்கு தீவிரமாக இருந்தாலும் அதையும் பொருட்படுத்தாமல் அரசியல் கட்சியினர், அந்த பிரமுகர்கள், வேட்பாளர்கள் மிக தீவிரமாக பிரச்சார களத்தில் இறங்கி தொடர்ந்து தங்களுடைய வாக்குகளை சேகரித்து வருகிறார்கள். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.